அதே நம்பக்கூடாதுன்னு எடுத்திருக்கீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? வெளியே வந்து எடுத்து ஃபாலோ பண்றதுக்குள்ள அடுத்த ஒரு அடி கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்பி ஏமாந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை மாதிரி. வந்து நம்பி ஏமாந்துருக்கீங்க. ஹாய், ஹலோ, உங்கள் பேர்? ஐஸ்வர்யா. ஓகே. இப்போ என்னன்னா 2025 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 24 முடியறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எடுத்தீங்களா? அதே நம்பக்கூடாதுன்னு எடுத்திருக்கீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? வெளியே வந்து எடுத்து ஃபாலோ பண்றதுக்குள்ள அடுத்த ஒரு அடி கொடுத்துட்டாங்க. ஓகே. அதனால சைலண்டா இப்போ கடைக்கடையா சுத்தி கடைக்கடையாக சுற்றிட்டு இருக்கீங்களா? ஓகே. 24ல நீங்கள் வாங்கின ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னா உங்கள் லைஃப்லேயே எதை சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்பி ஏமாந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை மாதிரி. வந்து நம்பி ஏமாந்துருக்கீங்க. இந்த இயர் திருப்பி நான் ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை நான் திருப்பி கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? தேவையில்லாம யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு இருக்கிற பீப்புளோடய ஹாப்பியா இருக்கும். போன இயர் ஆக்சுவலாக மறக்க முடியாத இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கு? ஒரு ஹாப்பி மூமெண்ட் அந்த மாதிரி? ஹாப்பி மூமெண்ட்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு 10 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பப்போ குட்டி குட்டியாக வெளில போகிறது, அவங்கக்கிட்ட என்னோட அப்டேட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது என்னோட ஹாப்பியான. உங்களுக்கு கோவம்லாம் வருமா? நல்லா ரொம்ப சைலண்டா இருக்கும் போதே நினைச்சேன் பயங்கரமா கோவப்படுவீங்கன்னு. எந்தெந்த விஷயத்துக்குலாம் மேக்ஸிமம் பயங்கரமா கோவப்படுவீங்க? போய் பேசினேன். போய் பேசினா கோவப்படுவீங்க. நீங்க எப்பயாச்சும் போய் பேசியிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் போய் சொன்னதே இல்லையா வாழ்க்கையில? அம்மாகிட்ட சொல்லியிருக்கேன். மற்றபடி போய் சொல்லணும்னு அவசியம் எதுவும் இல்லை. அவசியம் ஐ மீன் போய் சொல்றதுனா ஒரு பயங்கரமா கோவம் வரும். ஆமாம். இது வரைக்கும் நீங்க கேட்டதுல இதான் ரொம்ப ரொஸ்டான போய் என்கிட்ட சொல்லி பயங்கரமா திட்டு வாங்கியிருக்காங்க, அதை சேர்ந்து நான் பயங்கரமா கோவப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்காங்களா? பண்ணாத விஷயத்த பேசணும் போகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து விக்டம் கார்டு ப்ளே பண்ணுறவங்கள வந்துட்டு, விக்டம் கார்டுனா அவங்க மேல தப்பே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் போயிட்டு நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே போய் எல்லாத்தையும் இல்ல இல்ல நம்பல அப்படின்றது. ஐ மீன் பண்ணிட்டு அந்த விஷயத்தை அப்படியே பண்ணாத மாதிரி அப்படியே சமாளிக்கிறது. நான் தான் இதனாலதான் நான் இதை பண்ணேன் அந்த மாதிரி சொல்றது. அந்த மாதிரி சமாளிக்கிறது. இப்போ 2025ல நீங்க ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க பாக்குற எல்லாத்துக்கும்? அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நேரா போறீங்க நேரா போகுது, ரைட்ல போனீங்க ரைட்ல போங்க, சைட்ல அப்படி இப்படி அப்படிலாம் ரூட் மாதிரி போயிடும். ஓகே. உங்க லைஃப்ல அட்வைஸ்லாம் சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? சொல்லியிருக்காங்க. ஆனா கேட்டிருக்கீங்களா? கேட்டு நடந்திருக்கீங்களா? என்னடா இப்பெல்லாம் நமக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு ஆயிட்டமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல, சொன்னா நல்லதுக்கு தானே சொல்ல போறோம், அதனால ஏத்துப்பீங்க. சாங்ஸ்லாம் நிறைய கேட்பீங்களா? கேட்பேனா? 2024லயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் அப்படின்னா என்ன சாங் சொல்லுவீங்க? புது பாட்டு கேட்கறது இல்லைண்ணா. அதான் என்ன ஏதாச்சும் அந்த சாங் நேம் இருக்கு? புதுசா கேட்கறது இல்ல, பழைய பாட்டு நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. நீங்க எப்பவுமே கேட்கறது ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு இதை கேட்டாலே என்னோட மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆயிரும், எதுவுமே யோசிக்க மாட்டேன், பீஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. பேசுகிறேன் பேசுகிறேன் ஒரு பாட்டு இருக்கு. ஓகே. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஒரு பாடலாம் சார், எங்க அம்மா வேற வராங்க. அப்படியா? சரி, ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச்.